ஜென்மச்சனி காலகட்டங்களில் இப்போது அந்த கும்பராசியானது போயிட்டுருக்கு. தொழில் ரீதியாக செய்யக்கூடிய வேலைகளில் பலவிதமான டென்ஷன், ப்ரெஷர், அழுத்தங்கள், எடுத்த வேலையை எடுத்தபடி முடிக்க முடியாமல் போகிறது, நிறைய பிக்கல் புடுங்களோட உங்களுடைய காரியங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த 7.5 சனியில் ஜென்மச்சனி சொல்லுது. இருந்தாலும் இது வரைக்கும் தெரிஞ்சுக்காத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க வைக்கிது. எப்படி ஒரு குழந்தை நடக்க பழகுதோ அதுபோல் நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை லைஃப்பில் என்னென்னவெல்லாம் மேலே வர்றதுக்கு உண்டான உங்களுடைய வளர்ச்சிக்கான விஷயங்களை கற்றுக்கணுமோ அதை எல்லாமே கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறது அந்த 7.5 சனி சொல்லுது. ஆனால் கஷ்டப்பட்டு தான் பண்ணணும் எல்லாமே, இல்லையா? ஸோ அந்த அமைப்புகளில் தான் இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் உங்களுடைய 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் ஜென்மச்சனி அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு பெரிய பாதிப்புகளாக கொடுக்காது, வளர்ச்சிக்கான பாதிப்புகளாக தான் இருக்கும். என்ன காரணம்னா, அவர் உங்களுடைய ராசி அதிபதி கூடவே அங்கே பலம் பெற்ற ஒரு சனியாகவும் மாறுறார். அப்படிங்கும்போது ஒன்றும் தொந்தரவுகளை பெருசாக தராது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் 2ஆம் இடத்துல ராகு பகவான், குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்துட்டு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை, சின்ன சின்ன பொருளாதார நெருக்கடிகளை, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் முன்பின் ஏற்ற இறக்கங்களை, ஹெல்த்தியாக இருந்தாலும் வெல்த்தியாக இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த ராகு கொடுத்துட்ருக்கார். ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான், இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 2 அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த ஜென்மச்சனியினுடைய தாக்கத்தையும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவினுடைய தாக்கத்தையும் ஓரளவு மேனேஜ் பண்ண முடியுது உங்களால். ஏன்னா அந்த 4ஆம் இடத்து குரு பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தையும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தையும் பார்த்துடுறாரு. கூடவே ராசிக்கு 12ஆம் இடமான அயனசைன போக விரயஸ்தானத்தையும் பார்த்துறாரு. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அப்போது இதுதான் அந்த சனியினுடைய தாக்கத்தையும் ராகுவினுடைய தாக்கத்தையும் மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன், ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கார். ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் கேதுவுடன் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை. இங்கே சுக்கிரன் நீசமாக இருக்குதுங்க. நீசமாகி கேதுவோடு இணையிறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையாது. 4-10 அதிபதி எல்லா விதத்திலையும் 4-9 அதிபதி எல்லா விதத்திலையும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சுக்கிர பகவான் கும்பராசிக்கு. ஸோ அப்படிப்பட்ட கிரகம் நீசம் அடைகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் மாத இறுதியில் சுக்கிரன் பலமாகிறார். இது என்னங்கிறத பார்த்துடலாம். இதுதாங்க இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை. என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல புதன் பகவான் 4/9/2024 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணர் ரோக சத்ருஸ்தானத்திலிருந்து 7ஆம் இடமான கலத்தரஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் புதன். புதன் அங்கே பயிற்சியான அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5ஆம் அதிபதி 7லையும் 8ஆம் அதிபதி 7லையும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கூடவே 23/9/2024 அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்திலிருந்து 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். புதனுடைய வீடு அது, அஷ்டமாதிபதி தான் புதன். அப்போ அங்கே ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அப்படிங்கிற பலத்தை அந்த அஷ்டமாதிபதியானது பெறுது. என்னதான் அவர் 5 கூடியவர் பலம் பெறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பாக இருந்தாலும் நின்ன வீடு 8 அப்படிங்கும்போது கொஞ்சம் தொந்தரவுகள் அங்கே இருக்குமானா கண்டிப்பாக கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குது. ஆனால் கூடவே கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கிறதுனால கொஞ்சம் பாதிப்புகள் குறையும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடலாம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சுக்கிர பகவான், சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல நீசம் பெற்று கேதுவோடு இணையக்கூடிய ஒரு சூழல். இந்த மாதம் துவக்கத்திலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள தான் சுக்கிரன் இருக்கார். ஆனால் 18ஆம் தேதிக்கு மேலே அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி பலம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ரொம்ப 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 நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அமைத்து தருவார். நிறைய நன்மைகள் இருக்குது சுக்கிர பயிற்சியினால். என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக சொல்லப்போனால் உங்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி, வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம், நண்பர்களை சொல்லக்கூடிய கிரகம், நட்பு வட்டாரத்தை சொல்லக்கூடிய கிரகம், பொது ஜன மத்தியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதைகளை சொல்லக்கூடிய கிரகம். முதல் 16 நாட்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் இருக்காங்க. அதன் பின்பு ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் இடத்துல கேதுவோடு இணையக்கூடிய ஒரு சூழல். அங்கே புதனும் 23ஆம் தேதி முக்கூட்டு கிரகங்களாக ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ அப்போ அந்த சூரியனுடைய நகர்வு உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த மாதத்தில்
கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொன்னால் இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சிகள் தான், வேறு எதுவும் கிடையாது. முதல்ல புதன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல் 4 நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கார். அப்போ முதல் 4 நாட்களுக்கு குழந்தைக்கு கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அவர்களுக்கு மருத்துவம் பார்க்குறத காட்டிலும் உணவில் சரி பண்ணுறதுக்குண்டான வழியை பாருங்கள். ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, மனசில் விருப்பப்பட்ட விஷயங்களை முதல் 4 நாட்களுக்கு யாருக்கிட்டையும் வெளிப்படுத்தாதீங்க. அது வெளிப்படுத்துறதுனால தேவையில்லாத எதிர்ப்புகள் தான் உருவாகுமே தவிர ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை வராது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, மறைமுக எதிர்ப்புகளால் சில தொந்தரவுகள் வரும். வேலைப்பளு அதிகரிக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நினச்சபடி வேலைகளை செய்துக்க முடியாது முதல் 4 நாட்களுக்கு. இது எல்லாமே புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால. ஆனால் பாருங்கள், 7ஆம் இடத்துக்கு அந்த புதன் பயிற்சி ஆகிறாரு. எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா 4/9/2024 அன்னைக்கு. 4/9/2024 அன்னைக்கு அந்த புதன் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டார் அப்படின்னா 23/9/2024 வரைக்கும் அந்த புதன் பகவான் 7ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். இப்போ இங்கே என்ன சொல்ல வருது அப்படின்னா, 5ஆம் அதிபதி 7ல் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்களை ஈடேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு ஸ்தானம். அது 7ஆம் இடம். 5க்கு அதுக்கு வளர்ச்சி பாவம் அது 7. ஸோ அப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும்போது எந்த ஒரு செயலையுமே மனதிற்கு பிடித்தார் போல செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்குள்ளே இருக்காரு. அதற்கு 5ஆம் அதிபதியினுடைய பார்வை கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போ சனியும் புதனும் இணைந்து செயல்படும் போது தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய நல்ல நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய, நிறைய நுணுக்கங்களை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது. உங்களுடைய திட்டத்தை எவ்வளவு அலைச்சல் வந்தாலும் எவ்வளவு செலவு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பையும் காட்டுது. குழந்தைகளுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம் எல்லாம் ஏற்படும். சில நேரங்களில் ஹாஸ்டல்லேருந்து நம்ம ஊருக்கு வருவாங்க, நம்ம வீட்டில் தங்குவாங்க. இல்லை அப்படின்னா இங்கிருந்து அங்கே போய் வெளியில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது குழந்தைகளுக்கு. அதே போல் இந்த புதனின் அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் அஷ்டமாதிபதியும் கூட இல்லையா. இது என்ன செய்யுது அப்படின்னா, என்னதான் மனசு ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு ஓரத்தில் நெகட்டிவாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக செய்ய வேண்டிய விஷயத்தை கூட ரொம்ப 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 சொதப்பி ஃபைனலாக ஜெயிப்பீங்க. இந்தியன் டீம் மாதிரி ஈஸியாக அடிக்க வேண்டிய ஸ்கோரை ரொம்ப போராடி அடிச்சுட்டு வருவாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துலேருந்து ராசி அதிபதியை பார்க்கறதுனால இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது. எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும், எல்லாமே உன்னால் செய்ய முடியும். இருந்தாலும் ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன பயம், அது நெருடலாகவே இருந்துகிட்டு இருக்கும். அந்த நெருடல் என்ன ஆகுது அப்படின்னா பாதிப்புகளை கொடுத்து அதன் பின்பதாக வெற்றியை தருது. அப்போது இங்கே என்ன பண்ணணும்னா, துணிஞ்சு எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடணும். 4ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் புதனனுடைய பார்வை இருக்கிறதுனால ராசிக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது பிரச்சனைகளோட. ஓகே, இப்போ அந்த புதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் 23ஆம் தேதி. இப்போ புதன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். அப்படிங்கும்போது இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே சற்று நிவர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்புகளை அந்த புதன் ஏற்படுத்தி தருவார் முதல்ல. ஏன்னா புதன் அங்கே அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் ஆகிய 3 பலங்களை பெறாரு. கூடவே கேது இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். என்ன காரணம் கேட்டால், எல்ஐசி இன்சூரன்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் இது வரைக்கும் உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல சரியாக வரல, அவங்ககிட்ட பணம் வர வேண்டியது இருந்ததுன்னா கிளைம் பண்ண முடியல, வரமாட்டேதுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அது சாதகமாக மாறும். இரண்டாவதாக இஎஸ்ஐ, பிஎஃப் அமௌண்ட்டு, இந்த மாதிரி கிராஜுவிட்டி அமௌண்ட்டெல்லாம் நிலவில் இருக்குது, அது வரமாட்டேது, கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்றதுனா அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கலாம், அது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். மூணாவதாக ஒருத்தர்கிட்ட காசை கொடுத்துட்டேன் சாமி, இப்போ வரைக்கும் என்னால் திருப்பி வாங்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவரும் பணம் கொடுப்பாருன்னு பார்த்துட்டே இருக்கணும், இப்போ வரைக்கும் கொடுக்குற மாதிரி இல்லை, ஏமாந்துட்டே இருந்துட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக சில முக்கியமான முடிவுகளையும் சில முக்கிய முயற்சிகளையும் எடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக மாறும். அதற்கு உங்கள் சுயஜாதகப்படி என்ன வழிபாடு செய்யணும், என்ன பண்ண அந்த காசு கிடைக்கும் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு
அதற்குண்டான விஷயங்களை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பணமானது ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் உங்கள் கையில் பார்க்க முடியும் அப்படிங்கிறது அந்த புதன் சொல்கிறார். ஏன்னா ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அடைகிறது புதன் வருடத்திற்கு ஒரு முறை தான். மறுபடியும் இங்கே கன்னிராசிக்குள்ளே ஒரு தடவை வரணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிட்ட ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்குது. புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில நேரங்களில் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை வெளிப்படுத்தும் போது அதனால் மன அழுத்தங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். திட்டங்களில் ஒரு தெளிவில்லாமல் இருக்கும் 8ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது. ஏன்னா 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது பிறரினுடைய ஆலோசனை கேட்டு எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுக்கிறது நன்மை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ புதன் இந்த வேலைகளை தான் செய்ய போகிறார். அடுத்ததாக சுக்கிரன் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 8ஆம் இடத்துல நீசம் பெற்ற சுக்கிரன் முதல் 18 நாட்களுக்கு கேதுவோட அப்படிங்கும்போது வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்களில் எந்த விதமான புது மாற்றங்களும் முதல் 18 நாட்களுக்கு செய்ய வேண்டாம். தாயாரினுடைய ஆரோக்கியம் சற்று குறைபடுவதை சொல்கிறது, உங்களுடைய ஆரோக்கியமே சற்று குறைந்து போவதை சொல்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஒரு விஷயமாக நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஆரோக்கிய குறைபாடை சரி செய்வதற்குண்டான வழிகளை தேடிக்கணும். பழைய உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. அதிகமாக இனிப்பு சாப்பிடாதீங்க. ஏன்னா சுக்கரன்னா இனிப்பு பதார்த்தங்கள், பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் சுக்கரன், இந்த மைதா ஐட்டம் எல்லாம் சுக்கரன். ஸோ அதெல்லாம் மேக்சிமம் தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியம் அதனால் கெடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா 9ஆம் அதிபதி 8ல் நீசமாகி கேதுவோடு இணையிறது. தந்தைக்கும் தாய்க்கும் இது உடல்நல குறைபாடுகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு. வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் முதல் 18 நாட்களுக்கு செய்ய வேண்டாம். முடிஞ்ச அளவு அதை தவிர்த்துக்கிறது நல்லது. கட்டாயமாக போய் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில சுயஜாதகப்படி ஏதாவது சின்ன வழிபாடுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா பார்த்துட்டு அதை செய்கிறது நல்லது. ஆனால் மேக்சிமம் தவிர்த்துக்கிறது என்னுடைய அட்வைஸாக இருக்கும். அதே போல் மேலதிகாரிகளுக்கு உடல்நல தொந்தரவுகள், மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் டீப்ரமோஷன் ஆகிறது அல்லது அவங்க வேலையை விட்டே போகிறது, மேலே சீட்டு காலி ஆகிறது, இந்த மாதிரி சம்பவங்களெல்லாம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முதல் 18 நாட்களுக்கு. ஆனால் 18ஆம் தேதிக்கு மேலே இந்த சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல ஆட்சி பலம் அடைகிறாருங்க. கும்பராசி உறுதியாக சொல்லலாம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்ததோ அத்தனைக்கும் இந்த சுக்கிரன் தீர்வை தருவார். இழந்த அதிகாரம், பதவி, செல்வாக்கு, கௌரவம், பெயர் அனைத்தையும் மீட்டு தருவார். தாய் தந்தையருக்கு உடல்நல தொந்தரவுகள் நீங்கி ஆரோக்கியம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையிறத நம்மளால் பார்க்க முடியும். உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தேடி இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பலனை தந்துடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்களை விற்கணும், வாங்கணும், இல்லை அது ஏதாவது மராமரத்து பணிகள் செய்யணும், அந்த மாதிரியான எந்த அமைப்புகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக மாறிடும். உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறிவிடும். முக்கியமாக உறவுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லிடலாம். ஸோ இதுதான் அந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல வரும்போது எல்லாத்தையுமே ஒரு திருப்பி எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு மாற்றிடும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாற்றிடுங்க. அது எந்த மாற்றமும் இல்லை. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை 100% நீங்கள் உணர்வீங்க உங்கள் லைஃப்பில். ஓகே, இப்போ அடுத்ததாக சூரிய பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல பலமாக இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி வக்ரம் பெற்றிருக்கிறாங்க. 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல பலமாக இருந்து ராசி அதிபதியை பார்க்குறாங்க. இது என்ன செய்யுதுன்னா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பிரிவினைகளை தீர்க்குது. ஒரு கண்டிஷன் பேரில் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கண்டிஷனோட கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்குது. அதே போல் கொஞ்சம் வாழ்க்கை துணைகிட்ட கொஞ்சம் ஈகோவை நம்ம அதிகமாக பார்க்க முடியும். வாழ்க்கை துணைகிட்ட மட்டும் கிடையாது, நண்பர்கள்கிட்டையும் கூட்டாளிகள்கிட்டையும் அந்த ஈகோவை நம்ம நிறையாவே பார்க்க முடியும். ஆனால் பாருங்கள், 16ஆம் தேதிக்கு மேலே அந்த சூரிய பகவான் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 16ஆம் தேதிக்கு மேலே கணவன் மனைவிக்குள்ளேயும் பார்ட்னர்ஷிப்லேயும் தேவையில்லாத தொந்தரவுகள், சங்கடங்கள், சின்ன சின்ன கருத்து வேற்றுமை